உடலில் வந்து டாட்டு வரைவது தற்போது வந்து இளைஞரிடையே வந்து அதிகமாகி வருகிறது. மேலும் வரைந்த டாட்டுகளை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இதன் ஒரு படி மேலாக வந்து திருச்சியில் வந்து நாட்டை பிளவுபடுத்தும் செய்முறைக்காக திருச்சியில் கடை வைத்துள்ளார். திருச்சி மாநகரம் வெனிஸ் சர்வீஸை அடுத்து அந்தோனியார் கோயில் சர்வீஸ் சேர்ந்தவர் வந்து ஹரிகரன். இவன் வந்து சத்திரம் பெருந்தலை அருகே வந்து ஏலியன் எம்ஓ டாட்டு என்ற பெயரில் வந்து உடலில் டாட்டு வரையும் கடை நடத்தி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் இந்த பகுதியில் வந்து கடை நடத்தி வருகிறார். உடலில் வித்தியாசமாக டாட்டு வரைவது மட்டுமல்லாமல் நாட்டை பிளவுபடுத்துவதும் செய்முறை செய்து அதை வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் பதிவிட்டு விளம்பரம் செய்து வந்துள்ளார். இதனை பார்த்த பலரும் வந்து அவரிடம் சென்று தங்களுக்கான நாட்டை பிளவுபடுத்தும் கொண்டுள்ளனர். உலக நாடுகள் பலவற்றில் இந்த செய்முறை ட்ரெண்டிங்காக பலர் செய்து வந்த நிலையில் திருச்சியில் அதை ஹரிஹரன் என்பவர் அறிமுகம் செய்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த திருச்சி மாநகர போலீசார் வந்து மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முழுமையாக ஆய்வு செய்தனர். உரிய அனுமதியின்றி நாட்டை பிளவுபடுத்துவதும் செய்முறை செய்த வெள்ளி தெருவை சேர்ந்த ஹரிஹரனையும் அவர் கடையில் பணியாற்றிய திருவரம்பூர் அடுத்து கூத்தப்பூரை சேர்ந்த ஜெயராமன் என்ற இளைஞரையும் வந்து கோட்டை போலீசார் வந்து கைது செய்துள்ளனர். மேலும் அவருடைய கடைக்கு வந்து சீல் வைத்துள்ளனர். இருவருடன் தொடர்ந்து போலீசார் வந்து விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது மருத்துவர்கள் அணி உடையை பயன்படுத்தி நாட்டை பிளவுபடுத்துவது சட்டப்படி குற்றம் என்றும் அதாவது உரிய அனுமதி இல்லாமல் அந்த கடையை நடத்தி வந்து அவர் நாட்டை பிளவுபடுத்தி இன்ஸ்டாகிராம் பதிவு செய்துள்ளனர். இதனால் வந்து இருவரை கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்க உள்ளனர்.